அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் துவங்குகிறதுங்க. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இந்த மாதத்தில் இதுதாங்க. அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு என்ன என்று பார்க்கும்போது, மாதங்களில் 12 இருந்தாலும் கூட மார்கழி மாதத்திற்கென்று தனி பெருமையும் ஈடு இணையற்ற சிறப்புகளும் இருக்கதாங்க செய்யுது. இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருந்து வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மன தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்குங்க. குடும்பத்தில் வறுமை விலகும், ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க, ஒற்றுமை அதிகரிக்கும், அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் சென்ற காலத்தில் எல்லாம் அதிகாலையிலேயே எழுந்திருந்து நீராடி வீதிகளில் இறைவனின் திருநாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டின் பிரசித்தமாக இருந்து வந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளினார். இதை விட வேறு என்ன பெருமை அல்லது உயர்வு வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்கு? அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மார்கழி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. அதே போல் வீண் செலவுகளை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியம், உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத. கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் திருமண முயற்சிகள் கைகூட இருக்குது. வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சியை அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கு மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவான நிலையில இருப்பதால அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்குங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு சிறு அளவில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் தள்ளுபடி செய்துங்க. அதே போல் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படும் மகர ராசினருக்கு புதிய வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை தவிர்த்து நேரடியாக முயற்சிப்பது நல்ல ஒரு பலனை தருங்க. அதே போல உங்களுக்கு தற்போது அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. இந்த வகையில மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குது. போட்டிகள் சற்று குறைவாகவே தாங்க இருக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு புதிய சுபபலம் பெற்றிருக்குதுங்க. கிரக நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வியாபாரம் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல கை பணத்தை வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது வாடகை கட்டிடத்திலிருந்து
இருந்து தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவது சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபட்டு வரும் மகர ராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் கூட பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் புதன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயருங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா திரைப்படத்துறையினர் தங்களுடைய உறக்கத்திலிருந்து மீண்டு எழுந்து புதிய முயற்சிகள்ல தங்களுடைய மனதை செலுத்தலாங்க. தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடலாம் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கு மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இதனால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. கட்சி தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை பிறக்குங்க. பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக செல்வாக்கு கொண்டுள்ள அரசியல் தலைவர் ஒருவருடன் தொடர்பு ஏற்படுங்க. இதனை சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அந்த தொடர்பு ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அந்த தொடர்பு உங்களுடைய அரசியல் பாதையை மாற்றி அமைக்குங்க. வெகு விரைவில் இதனை உணர்ந்து கொள்வீங்க. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதே நல்லது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே புதன் மற்றும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எளிதில் உங்களால் பிடித்து விட முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் மகர ராசினியர்களுக்கு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாகவே இருக்குங்க. பழைய கடன்களை ஓரளவு அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு புதிய விளை நிலம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. கால்நடைகள் சிறந்து அபிவிருத்தி அடைங்க. 2 மாதங்களாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பூக்கள் பூரண குணம் அடையும் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஆகிய இரு கிரகங்களும் பெண்களின் நலனுக்காக பொறுப்பை ஏற்றுள்ளாங்க. அவர்கள் இருவரும் பரிபூரண சுபபலத்துடன் வலம் வருவதால பெண்மணிகள் எளிதில் மன நிறைவை மகிழ்ச்சியையும் உற்சாகமும் நிலவுங்க. மனக்கவலை சூட காத்திருக்கும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த மாமனை அமைவார்கள். அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் திருநள்ளாறு தரிசனம் உடனுக்குடன் தோஷங்களை நீக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.